ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? அண்ணே, இவங்க எங்கே போயிருக்காங்க தெரியுமா? அந்த அரசு ஃபேக்டரிக்கு. அந்த அரசு போய இந்த கலெக்டர் பொம்பளை இதுங்கெல்லாம் கூட்ட உட்காந்து திட்டம் போட்டுருக்குங்க. அங்க நாங்க போலீஸோட போனது எப்படி பம்புடாங்க தெரியுமா? ஆனா நாங்க விடுவோமா? சும்மா வச்சு ரகலை பண்ணி ஒட்டுமொத்த கொடுத்து எங்க பின்னாடி வர வச்சிட்டோம். இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜெயிக்க போறது தர்மமா அதர்மமான வேடிக்கை பார்க்க போறீங்க. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க கரிகால நான் இருக்கேன். உங்க பிள்ளைய பாதுகாப்பா தோல்ல தூக்கி போட்டு இங்க கொண்டு வந்து நிறுத்துவோம் மாமா. இது என் பொறுப்பு. தம்பி போதும்பா, வெறும் வாய் பேச்சால இங்க யூஸ் இல்லை. மேடம், உங்க பொண்ணு எப்போ கிளம்புச்சு, என்ன சொல்லிட்டு போச்சு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் எல்லாரும் உள்ளே போய் பேசலாமா? தாராளமாக உள்ளே போகலாம், வாங்க. ஏமாமா, நம்ம கூட வர்றேன்னு சொல்லி பின்னாலே கார்ல வந்தவங்களே இப்ப ஆளை காணும். ஒருவேளை காரோட எஸ்கேப் ஆயிட்டாங்களோ? அப்படியெல்லாம் போக முடியாது தம்பி, கூட பிசி இருக்காங்க. சார், உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது சார். மத்தவங்க எல்லாம் பிரெயின் வாஷ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஜனனியக்கா பிரெயினை மட்டுமல்ல, கிட்னி, லிவர், கல்லீரல், கணையம், பித்தப்பை, கண்ணு, காது, மூக்குன்னு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போலீஸ் தெரியாம எஸ்கேப் ஆகுற சைலண்ட் கில்லர் சார் அவங்க. பரவாயில்ல சார், உங்க போலீஸ் ஸ்ட்ராங்கான போலீஸா இருக்காங்க. வாமாமே. சார், நாங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒத்துழைப்பு தரோம். என்ன கேட்கணுமோ கேளுங்க, ஒருத்தரை விடாதீங்க. ஆனால் எங்கள் புள்ள சீக்கிரம் இங்கே வரணும் சார். வாங்க சார், போகலாம். வாங்க. ஜனனி, என்னது இது? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? பிள்ளை நிஜமாவே எங்க போயிருக்கும்? எந்த யோசனையும் வரமாட்டேங்குதே. அண்ணி, உள்ள வாங்க, பாத்துக்கலாம். வாங்க. சரி வாங்க. என்ன சார், யாரும் பேசாம நிக்கிறீங்க? சார், இங்க யாரும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். இந்தா மாடியில இருக்கார்ல, அவர் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி அவ்வளோ கம்பீரமா இருப்பாரு. இன்னைக்கு கூனி குறுகி வெளியில தலை காட்ட முடியாதபடி இருக்காரு. அதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இந்த நிக்கிறாளே, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி இவதான். முதல்ல யார் மணி? நான் இந்த வீட்டு சம்மந்தி சார். இந்த வீட்டுல பொண்ணு கொடுக்க நான் பட்ட பாடு இருக்கே. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல கின்னு இருந்தேன். இப்ப தேஞ்சு தேவாங்க நிக்கிறேன். அறிவு, எதுக்கு உன் இமேஜை நீயே டேமேஜ் பண்ணிக்கிற? என்ன இழைச்சு போயிட்டா அவ்வளவுதான். மற்றபடி கோல்டு இஸ் ஆல்வேஸ் அ கோல்டு. தங்கம் எப்பவுமே தங்கம் தான். ஆனா இந்த வீட்டுல நானும் என் தங்கச்சியும் பட்ட பாடு கொஞ்சம் இல்ல சார். எங்களை போட்டு படுத்துனாலுங்க பாருங்க சார். ஆனா இவ சாதாரண ஆள் இல்ல சார். ஏற்கனவே இவன் மேல போலீஸ் கேஸ் இருக்கு. தப்பிச்சு ஓடி போயிட்டா. நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல அந்த கேஸ் எடுத்து விசாரிங்க. அப்பதான் இவன் வண்டவாளம்லாம் தெரிய வரும். அப்படியா கதிர் சார், இவங்க ரொம்ப நல்லா விவரமா பேசுறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இவங்களை வச்ச இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க.
பார்த்துக்கோங்க மேடம். சார் 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 அறிவு கட்டவிட கொஞ்ச நேரம் அமைதி இருக்க மாட்டேன். சார், இந்த வீட்லயே உண்மையை பேசுறது நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், பார்த்துக்கோங்க. ஈஸ்வரி மேடம், உங்கள் பொண்ணு காணாமல் போயிட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் அன்அஃபீஷியலாக தான் கதிர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு. இது அஃபீஷியல் கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ண நினைக்கிறீங்களா? அதை முதல்ல உறுதிப்படுத்துங்க மேடம். உங்கள் பொண்ணு நிஜமாவே காணாமல் போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அவங்க சுய விருப்பப்படி எங்கேயாச்சும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார் சார் சார், சுய விருப்பம்னா லவ் பண்ணி ஓடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த பொண்ணை யாராலையும் லவ் பண்ண முடியாது. அது ஒரு பாக்ஸர். யார் வைத்த பார்த்தாலும் கும்மு கும்மு கும்முன்னு குத்தும். ஏன் அடி வயதிலே ஓங்கி ஒரு குத்து விட்டுச்சு. இன்னைய வரைக்கும் சுருக்கு சுருக்கு நறுக்கு நறுக்குங்குது. அப்படியாப்பட்ட அந்த பொண்ணையே யாரோ ஒருத்தங்க கடத்திருக்காங்கன்னா அந்த பொண்ணோட பலகீனத்தை தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்களா தான் இருக்கணும். ஏன் இந்த வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை கூடவே நல்லா பழகுனவங்களா இருக்கலாம், ஏன் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறவங்களா கூட இருக்கலாம். சார், இவளை அந்த புள்ள எப்படி நம்பிச்சு தெரியுமா? சித்தி தானே இவ. அந்த புள்ளைக்கு ஒரு நல்லது சொல்லி கொடுத்துருப்பாளா? எப்பா பாரு எதிர்த்து பேசி எகிரி அடி பல்ல உடனே இப்படியே பேசி அவளை உசுப்பேத்தி அவங்க அப்பனுக்கு எதிரா மாத்தி வில்லன் ஆக்கிட்டு அவங்க அப்பாவை. சார், இதெல்லாம் சாதாரணம் சார். மெயின் மேட்டர் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருயா. மெயின் ஆளுங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க, சைடெல்லாம் பேசிக்கிட்டு. மேடம், நீங்கள் சொல்லுங்கள் மேடம், உங்கள் பொண்ணு கடத்தப்பட்டதா நினைக்கிறீங்களா இல்லையா? ஆமா சார், அவ கடத்தப்பட்டிருக்கிறதா தான் நான் உறுதியா நம்புறேன். அப்படி நினைச்சா உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு மேடம்? மேடம், நீங்க பேசினாதான் அந்த கேஸை நாங்க முன்னெடுக்க முடியும். ஓப்பனா பேசுங்க மேடம். நேத்து என் பொண்ணு போன் பேசிட்டு எங்க கிட்ட ஹாஸ்டலுக்கு கிளம்பி போறதா போய் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. அப்படின்னு சொன்னது யாரு? அதை சொல்லுங்க. நீ டப்புன்னு உடச்சு விடுங்க. இன்னும் மழுப்பி பேசுறிய?